வெல்கம் டு வர்ஷினி vlogங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான டெலிஷியஸான சன்னா தால் பிரியாணி பார்க்கலாங்க. தம் போட்டு பண்ண போறீங்க இந்த பிரியாணி. இந்த பிரியாணி வந்து ஈஸியான ஒரு 20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். 1 pot பிரியாணிங்க. இது எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு 5 times நல்ல தண்ணியில் வாங்கி நான் ராஜ்மாவும் கொண்டக்கடலையும் வாஷ் பண்ணிவிட்டு 8 hour ஊற போட்டு வச்சுட்டேங்க. நீங்கள் பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் வந்து இன்றைக்கி குக்கர்லேயே பண்ண போகிறேங்க. குக்கரில் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கர் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி நல்ல ஒரு சொட்டி தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 tablespoon அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி அது கூட 2 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணியில் போடுறேங்க 2. இந்த பிரியாணி மசாலா ஸ்பைசஸ்லாம் தாளிக்கிறது பட்டை ஒரு பெரிய துண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறேங்க. ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5-6 கிராம்பு சேர்த்துக்கேங்க. இதோட வரமிளகாயோ பச்சை மிளகாயோ உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேங்க. நீங்கள் சோம்பு தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் சின்ன ஜீரகமும் சேர்க்குறேங்க. எல்லாம் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போகிறோங்க. டேஸ்ட்டுக்கு தான், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போவே நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ராஜ்மாவும் கொண்டக்கடலையும், நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க, பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி ஸ்ப்ரவுட்ஸு சேர்த்துட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது தேவைப்படாதுங்க, காய்கறிகள் நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் வராது. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு நம்ம தக்காளி வெங்காயம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அந்த தண்ணியே இதோட சேர்த்துக்கிறேங்க. இந்த ஹோல் டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. நான் வந்து கல்லுப்பு 1 tablespoon அளவு சேர்த்துருக்கேன். இப்போ மிச்சம் உள்ள பேசிக் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துக்கேங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். காஷ்மீரி ரெட் சில்லி 2 tablespoon அளவு சேர்த்துட்டேங்க. அது காரம் இருக்காது. ஆல்ரெடி வரமிளகா கொஞ்சம் சேர்த்ததுனால இது வந்து கலருக்காக கொஞ்சமாக சேர்க்குறேங்க. ஒரு 2 tablespoon அளவு சேர்த்தாச்சுங்க. இப்போ கொரியாண்டர் பவுடரும் 2 tablespoon அளவு சேர்க்குறேங்க. பெருங்காயத்தூள் நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு கொஞ்சம் மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமுக்கு நல்லா கொதிச்சு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டுங்க. மீன்வைல் இங்கே வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் நான் லாஸ்ட்டு ½ an hour நான் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 1.25 கிளாஸ் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் ரைஸ் வரும். இதில் தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி இது கூட கடைசியில் சேர்க்க போகிறோங்க. அதுக்கு இப்போ ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி அது செஞ்சு வச்சுருந்தோம்னா, ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய தக்காளியும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. அது ஒரு 3 சின்ன வெங்காயத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதுவும் எடுத்து நல்லா வதக்க போட்டுட்டேங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. ஒரு 1 tablespoon அளவு சேர்த்தா போதுங்க. சைடில் கடாயில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேங்க. ஒரு ½ tablespoon அளவு சேர்த்துருக்கேங்க. போதும், அவ்வளோ போதுங்க. கிளாஸில் ஒரு 1.25 கிளாஸ் அளவு தாங்க நான் பிரியாணி ரைஸ் எடுத்து ஊற போட்டேன். நான் அதே கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்குறேங்க. 1 2 2.5 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேங்க. நல்லா இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். தண்ணியை வடிச்சிட்டு வச்சு மெதுவாக திருப்பி கொடுக்கணுங்க. மெதுவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடக்கூடாது, அப்புறம் அது உடஞ்சி வந்துடும் பாஸ்மதி ரைஸ். அதனால் கொஞ்சம் மெதுவாக இப்படி ஜென்டிலாக திருப்பி கொடுங்க. பாஸ்மதி ரைஸோட கிரானியூல்ஸ் வந்து இந்த மசாலா மிக்ஸில் நல்லா செய்யணும். இப்போ நம்ம லிட்டு போட்டுடலாங்க. இது போட்டு மூடிட்டேங்க. குக்கர் வந்து
வந்தாச்சு. ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட போகிறேங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்க. சுட சுட நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க புலாவும். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இது பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்ததுனால மணமும் நல்லா இருக்குங்க. மெதுவாக ஜென்டிலாக இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்காங்க. நான் ஃபஸ்ட்டே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். வேணுங்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நல்லா தம் போட்டு தான் எடுத்துருக்கீங்க. சைட் டிஷ்ஷாக இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ரைத்தா பண்ணியிருக்கேங்க. அது கொண்டு காமிக்கிறேன். நான் யோசிச்சேங்க, நம்ம வந்து பிரியாணி இவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட பண்ணுறோம். ஸோ சைட் டிஷ் அந்த ரைத்தா கூட கொஞ்சம் ஹெல்த்தியராக நம்ம நல்லா பண்ணணும்னு நினச்சிங்க. அப்போ வெறும் தயிரில் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல தின் ஸ்லைஸாக நறுக்கி போட்டிருக்கீங்க. அதோட இது ஆம்லா எடுத்திருக்கீங்க. நெல்லிக்காய் நல்ல பெரிய நெல்லிக்காயை நல்லா துருவி வச்சுருக்கீங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஹெல்த்தியர் ஆகிடுச்சு இல்லைங்க. இதோட உப்பு கொஞ்சம் பெப்பர் பவுடர் அது சேர்த்துட்டா போடுங்க. தாளிப்பு கூட தேவையில்லை. இந்த கொஞ்சமாக உப்புங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கம்மியாக தான் போட்டுருக்கேன். இந்த சிம்பிளான ஆனியன் ஆம்லா பிளெயின் ரைத்தாக்கு வந்து பெப்பர் பவுடர் நல்லா இருக்குங்க. ரெட் சில்லி பவுடரை விட லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு. இல்லை நீங்கள் க்ரீமியாக கூட ஒரு சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பூண்டு, அது கூட கொஞ்சம் தயிர், ஹங்கர்டு சேர்த்துட்டு அது கூட இது கேஷ்யூஸ் சேர்க்கணுங்க. நிறைய கேஷ்யூநட் ஊற போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்கணுங்க. அரைச்சிட்டு அந்த க்ரீமி சாஸ் கூட நீங்கள் மேலே விட்டு கூட சாப்பிட்லாம். பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தாளிப்பே தேவையில்லைங்க. இப்போ பிளேட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. நான் செஞ்சு காமிக்கிறேன். பிளேட்டிங் பண்ணி காமிச்சிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. சென்னாத்தால் பிரியாணி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க.